யாருக்கு ஒரு வாட்டி, ஏழுக்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி, சிரிச்சா ஒரு வாட்டி, முறைச்சா ஒரு வாட்டி, கனவுல ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி. வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா ஃபீலிங்ஸ். என்னம்மா சின்ன பொண்ணு, என்ன என் தோட்டத்து பக்கம் வந்திருக்க? ஐயோ இவன் தோட்டத்து பக்கம் இந்நேரம் வருவான்னு தெரிஞ்சா நான் ஏன் இங்க வர போறேன்? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த பனைமரத்து பக்கத்துல தான் நீங்க பனங்குழி போட்டிருக்கதா கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். நாம எந்த இடத்துல பனங்குழி போட்டா இவளுக்கு என்ன? இவ எதுக்கு வந்து பார்க்கணும்? சரியான திருட்டுக்கார பொம்பளை, இந்நேரம் இங்க எதுக்கு வந்தா? அண்ணே, நீங்க எத்தனை மணிக்கு என்ன வீட்டுக்கு போவீங்க? எம்மா, ஏன் இடம், ஏன் பனைமரம், நான் போட்ட பனங்குழி, நான் புடுங்கின பனங்கிழங்கு, நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனா உனக்கு என்னம்மா? ச்சே, இதுக்காக தான் இந்த தோட்டத்துக்காரன் இருக்கிற தோட்டத்துக்கு நான் போறதே இல்லை. நிம்மதியா திருட கூட முடியாது. அண்ணே, தலப்பா கட்டின அண்ணே. எம்மா, தலப்பா கட்டினது ஒரு குத்தமா? தலப்பான்னு சொல்லிட்டு இருக்க, என்னம்மா உனக்கு பிரச்சனை? ச்சே, இந்த ஆளு இடத்த காலி பண்ண மாட்டான் போல. பேசாம இவங்கிட்டே கேட்போம். அண்ணே, இதெல்லாம் பனங்களங்க அண்ணே. இல்லம்மா, இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்த சென்ட் பாட்டில். என்னண்ணே இது பார்க்க பனங்களங்க மாதிரி இருக்கு, ஃபாரின்ல இருந்து சென்ட் பாட்டில்னு சொல்றீங்க? பின்ன பனங்களங்க பார்த்துட்டு பனங்களங்கலாம் கேக்குறதுக்கு நீ என்ன பிரிட்டிஷ்ல இருந்தா பிறந்து வந்த? பக்கத்து ஊர்தானம்மா, சொல்லு என்ன? என்னே, ஒரு கும்பம் மணல் எல்லாம் அடிச்சு போட்டு நல்ல பனங்களங்க செழிப்பா வளர்த்து வச்சிருக்கீங்களே. பனங்களங்க நல்லாதான் இருக்கு, டவுன் கொட்டையும் நல்லாதான் இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? என்னே, டவுன் இன்னைக்கு வேணானே, பனங்களங்க மட்டும் தந்தீங்கன்னா நான் போய் வியாபாரம் பார்த்துட்டு வந்துருவேன். ஓ, வியாபாரம் பார்க்கறதுக்காக கேட்க வந்தியா? நான் கூட என் பனங்களங்க திருடிட்டு போகதான் வந்தியோன்னு நினைச்சேன். என்னே, என்னண்ணே இப்படி சொல்லி விட்டீங்க? என் மூஞ்ச பார்த்தா திருட்டுக்கார பொம்பளை மாதிரியே தெரியுது. சே சே சே, அப்படி இல்லம்மா. அப்படித்தாம்ண்ணே, அப்படித்தான். என்னம்மா நீயே உன்னை பார்த்து இப்படி சொல்ற? அது அப்படி சொல்லலண்ணே, எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்கன்னு சொல்ல வந்தேன். ஆனா நான் ரொம்ப சொக்கத்தங்கண்ணே, சொக்கத்தங்கம். ஓ, நீதான் சொக்கத்தங்கம்மா? சொக்கத்தங்கம் ஜுவல்லரி. அட சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு கூட என் ஊர்ல என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க பாட்டு பாடுவாங்க. அவளிய தங்கமான பொண்ணா இருக்கா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல. சரிண்ணே, ஒரு 20 கட்டு கிழங்கு கொடுங்கண்ணே. இதோ வேகமா கட்டி தரேன். ஒரு கிழங்கு 5 ரூபா விழுமா? என்னது 5 ரூபாயா? ஐயா 5 பைசா தர மாட்டேன். 5 பைசா தரலனா அரை கிழங்கு கூட தர மாட்டேம்மா. அண்ணே, அது வந்து இப்ப தரமாட்டேன். நீங்க கொடுக்குற கிழங்க வித்துட்டு போய் அதுக்கப்புறமா உங்ககிட்ட காசு தரேன்னு சொல்ல வந்தேனே. ஐயா, உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேம்மா. இந்த கையில காசை கொடு, அந்த கையில கிழங்கு வாங்கிட்டு போ. சே, ஆள்லா நேரம் வந்தா திருடிட்டு போயிருக்கலாம். இப்ப என்ன பண்றது? இந்த ஆளு வேற கிழங்கு எல்லாம் புடுங்கிட்டான். இதுக்கு மேலே மிச்சம் வச்சிருக்க மாட்டான். நாளைக்கு திருட முடியாது. பனங்கிழங்கு நல்ல சீசனா இருக்கு, வியாபாரம் பார்க்கலான்னு பார்த்தா காசு கேட்கறானே. பேசாட்ட கொடுத்துருவான். அண்ணே, காசு தரேன், ஆனா 5 ரூபாய்லாம் தர முடியாது. கிழங்குக்கு 1 ரூபா தரேன். எம்மா, கிழங்குக்கு 1 ரூபானா எப்படிமா? என்கிட்ட 5 ரூபாய்க்கு ஒரு கிழங்கு வாங்கிட்டு போய் வெளியில போய் 10 ரூபாய்க்கு தானே விற்க போற. 1 ரூபாய்க்கெல்லாம் தர முடியாது. உனக்கு 9 ரூபாய் லாபமா? 6 மாசம் விளைய வச்சு கொண்டு வந்த எனக்கு 1 ரூபாய் லாபமா? முடியாது. ஏனே 2 ரூபா? கிழங்கு விளையாடுறதுக்கு 1 லோடு மணல் அடிச்சு அந்த 1 ரூபாய் அந்த மணலுக்கு தான் தாங்கும். 2 ரூபாய் என்னோட உழைப்புக்கு தான் தாங்கும். கிழங்குக்கு காசு இல்லையே. என்ன 3 ரூபா? 5 ரூபாய் சொன்னேன், இப்ப 3 ரூபாயில வந்து நிக்கிற. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஒரு கிழங்குக்கு 4 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிக்கவா? என்ன எப்படினே கட்டுப்படி ஆகும்? 4 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கமா, இல்லாட்டி 5 ரூபாய் கொடுத்து வாங்குற வியாபாரி நிறைய பேர் இருக்காங்க. நீ கிழங்கு புடுங்குற இடத்துக்கு வந்துட்டியேன்னா உனக்கு 1 ரூபாய் கம்மி பண்ணி தரேன். வேணா வாங்கிக்க. நான் அப்படியே கொண்டு வித்தேன்னா ஒரு கிழங்கு 10 ரூபாய்க்கு விற்கலாம். சரிண்ணே, ஒரு கிழங்கு 4 ரூபா ரேட்டு போட்டு ஒரு 10 கட்டு தாங்கண்ணே. இதோ கொண்டு போமா. சே, நானே யார் தோட்டத்திலேயாவது ஆட்டையை போட்டு வாழ்க்கையை கழிச்சிருவேன். என்னையே காசு கொடுத்து கிழங்கு வாங்கி வச்சுட்டானே இந்த சில்லறப்பைய. பனமரமே பச்சை கண்ணாடி, பல்லு போன கிழவனுக்கு 10 பண்டாட்டி. ஐயோ, ஆளு கடுத்தமா இருப்பான் போல. நடுக்காட்டுக்குள்ள இவங்கிட்ட தனியா நிக்கிறது நமக்கு தான் ஆபத்து. எஸ்கேப் ஆயிருவோம். பனங்கிழங்கு வாங்கலையோ பனங்கிழங்கு. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அக்கா வாங்க, எல்லாரும் பனங்கிழங்கு வாங்க, ஓடி வாங்க. என்ன ஆண்டி, போய் பனங்கிழங்கு வித்துட்டு இருக்கீங்க? இதை யாரு சாப்பிட போறா? சரியா சொன்னட்டி, எனக்கு கூட பனங்கிழங்குனா பிடிக்கவே பிடிக்காது. என்னம்மா இது, உங்களுக்கு பனங்கிழங்கோட அருமை தெரியவே தெரியாதா? பனங்கிழங்குல என்ன ஆண்டி அருமை இருக்கு? சாப்பிடும்போது நார் நாரா வாயில வந்துகிட்டே இருக்கும். இது சாப்பிடுறதுக்கு இரிட்டேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம
இதை உரிச்சி உரிச்சி சாப்பிடும்போது நிறைய நார் வரும். அதுவும் முழுசா சாப்பிட முடியுமா? முடியாது. வால் பகுதியை மொத்தமே சாப்பிடவே முடியாது. அது எங்க அம்மா சொல்லவே வேணாம். மஞ்சள் எல்லாம் போட்டு சக்க சக்கன்னு மஞ்சள் கிழங்கா வச்சு வச்சிருப்பாங்க. கடுப்பா இருக்கும் ஆண்டி. என்னம்மா பூமாரி இப்படி சொல்ற? ஆமா பூமாரி, எனக்கு கூட பிடிக்காதுடி. சரிதா சொன்னடி, எனக்கும் பனங்கிழங்குனா பிடிக்கவே பிடிக்காதுடி. இந்த காலத்து பிள்ளைங்க யாருமே ஒழுங்கா பனங்கிழங்க சாப்பிட்றதே இல்லை. ஆனா பழங்களோட அருமையும் பெருமையும் தெரிஞ்சிச்சுன்னா இனிமேல் நீங்க வேணானே சொல்ல மாட்டீங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்ல எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட சுகர் இருக்குன்னு பனங்கிழங்கு சாப்பிடவே மாட்டாரு. தம்பி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சுகர் இருக்கவங்க கிழங்கு சாப்பிடக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனா பனங்கிழங்கு தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா இது இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும். அப்போ எங்க தாத்தாக்கு கூட சுகர் இருக்கு, அவரும் இந்த பனங்கிழங்கு சாப்பிடலாமா? ஓ, தாராளமா சாப்பிடலாமே. ஆனா எங்க தாத்தாக்கு பல்லே இல்லையே, அவர் எப்படி பனங்கிழங்கு சாப்பிட முடியும்? இதான் கடுக்கடுக்குன்னு இருக்குமே. அட போடா, பல்லு இல்லைன்னா என்ன, ஒரு நாள் கழிச்சு சாப்பிட சொல்லு, உங்க தாத்தா வாய் நிறைய பல்லாயிரும். அடப்போடி சத்யா, கிழங்கு அவிச்சு ஒரு நாள் கழிச்சாலே வலுத்து போகும். 2 நாள்லாம் கழிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோயேன், எங்க தாத்தாக்கு இருக்க 2 பல்லும் சேர்ந்து போயிருண்டி. சரியா சொன்னடி, சரியா சொன்ன. பெரியவங்க எல்லாம் எப்படி இந்த பனங்கிழங்க சாப்பிடுறது? பனங்கிழங்க நல்ல மஞ்சள் பொடி போட்டு அவிச்சு அதுக்கப்புறமா சின்ன சின்னதா ஒடிச்சு ஒரு சொலவுலையோ ஒரு பேப்பர்லயோ போட்டு வெயில்ல போட்டு நல்லா காய வைக்கணும். காஞ்சதுக்கு அப்புறமா 1-2 இடிக்கணும். இடிச்சு அதை மிக்சியில போட்டு பொடியா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நமக்கு காரமா வேணும்னு நினைச்சா காரத்துக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை சுகர் சேர்த்தே சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சா சும்மா அரைச்சி வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது கருப்பட்டியையோ இல்லை சீனியோ மிக்ஸ் பண்ணி பெரியவங்க தாராளமாக பனங்கிழங்க சாப்பிடலாம். ஏன்னா பனங்கிழங்குனா அவ்வளோ சத்து இருக்கு. இதுல நிறைய நார் சத்து இருக்கு. உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய சத்துக்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பனங்கிழங்கோட அருமை தெரியாததுனால அதை யாரும் சாப்பிட்றதே இல்லை. ஓ, இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கா? ஆமா, அது என்ன ஆண்டி பெட்டில தனியா போட்டு வச்சிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, பிஞ்சு கிழங்கா இருக்கு. இந்த பனங்கிழங்கு ஒன்ன 10 ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் சின்ன பசங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அதை 5 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். என்னது, ஒரு கிழங்கு 10 ரூபாயா? அநியாய விலையா இருக்கே. சின்ன பசங்கன்னு ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா ஆண்டி? ஐயா, அப்படிலாம் இல்லப்பா. நிறைய வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பனங்கிழங்க வாங்கி காய வச்சு அதுக்கப்புறமா இதை பொடி பண்ணி அதை ஒரு பேக்கெட்ல போட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சு பல ஆயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை வெளிநாட்டுக்காரங்க சுகர் இருக்கவங்க வாங்கி அவங்களோட காஃபிலேயோ அல்லது வீட்டில் உள்ள ஃபுட்டுலேயோ ஒரு மசாலா பொடி போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊருக்காரங்க ஒரு பனங்கிழங்க வெறும் 10 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அதை வாங்குறதுக்கு என்னமோ யோசிக்கிறாங்க. ஆனா வெளிநாட்டுக்காரங்க இதே பனங்கிழங்க வாங்கிட்டு போய் பொடி பண்ணி ஒரு பேக்கெட்டை 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க ஆண்டி? ஒரு பனங்கிழங்க 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்களா? அது மட்டும் இல்லாம மருத்துவத்துறையில பனங்கிழங்கோட பவுடர் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம சாப்பிடுற எல்லா பொருளையும் நாம பனங்கிழங்கு பவுடரை சேர்த்தே சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு நோயுமே வராது. கிட்டத்தட்ட எல்லா நோயும் எதிர்க்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தி வந்துரும்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க ஒரு பனங்கிழங்க எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க? பயப்புல அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்டே வந்து நிக்குது பாரு. தம்பி, இதெல்லாம் எங்க சொந்த தோட்டத்து பனங்கிழங்குப்பா. எங்க சொந்த தோட்டத்துல இருந்து வரதுனால வெறும் 10 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்கேன். இதே இது நீங்க வெளியில போய் வாங்கினீங்கன்னா ஒரு கிழங்கு 15 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. பூமாரி பூமாரி, எங்க தாத்தாக்கும் பனங்கிழங்க வாங்கிட்டு போய் காய வச்சு பொடி பண்ணி கொடுக்க போறேன்டி. நீ வாங்க போறியா? உடம்புக்கு நிறைய சத்து கிடைக்குன்னு சொல்றாங்கடா. டாக்டர் வேற எனக்கு சத்து இல்லன்னு சொல்லி கண்ணாடி மாட்டி விட்டுருக்காரு. நானும் ஒரு பனங்கிழங்க வாங்கி சாப்பிடலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பூமாரி, நீங்க எல்லாம் பனங்கிழங்கு வாங்க போறீங்களா? அப்ப நானும் கண்டிப்பா வாங்குவேன். ஆமாண்டா, சத்து இல்லாத சாக்லேட்டை வாங்கி சாப்பிடுறத விட சத்துள்ள பனங்கிழங்கு, அப்புறம் பனத்தவுனு, அப்புறம் பழங்கள் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது தானே. ஆனா ஆண்டி, எப்பவுமே இந்த பனங்கிழங்கு கிடைக்கிறதே இல்லையே. அதுவா, இந்த தை மாசம், அதாவது அடுத்து வரப்போதே தைப்பொங்கல், அதுதான் பனங்கிழங்கோட சீசன். இப்போ தைக்கு முன்னாடி மார்கழி, ஒரு சில இடங்கள்ல நல்லா பனங்கிழங்கு வந்து விளைஞ்சிருக்கும். அதனால இப்பவே புடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. தை மாசம் ஃபுல்லாவே நமக்கு தாராளமா பனங்கிழங்கு கிடைக்கும். அது மார்கழி மாசம் கொஞ்சம் கொஞ்சம் பனங்கிழங்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தைப்பொங்கலுக்கு பொங்கச்சீர் கொடுக்கும்போது, அதாவது பொங்கப்பொடி கொடுக்கும்போது பனங்கிழங்கு சேர்த்து கொடுப்பாங்க. ஏன்னா தான் பிள்ளைங்க வந்து நல்லா சத்தா இருக்கணுங்கிறதுக்காக பனங்கிழங்கு கொடுப்பாங்க. பனங்கிழங்கு அவிச்சு மட்டும் இல்லடா, சுட்டு கூட சாப்பிடலாம். சுட்டு சாப்பிட்டா இதோட டேஸ்டே சூப்பரா இருக்கும். ஓ ஆண்டி, அப்ப நீங்க பனங்கிழங்க சுட்டுலாம் கூட சாப்பிட்டிருக்கேன்னு சொல்லுங்க. சின்ன வயசுல எங்க அம்மா தைப்பொங்கல் அன்னைக்கு முத்தத்துல பொங்கல் வைப்பாங்க. அவங்க பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா அந்த விறகடுப்புல நாங்க இந்த பனங்கிழங்க தோலியோட எடுத்து போட்டுருவோம். அந்த வெக்க கங்கல்லையே கொஞ்ச நேரத்துல இந்த பனங்கிழங்கு நல்ல சூடாகி வெந்துரும். அதுக்கப்புறம் என்ன, அந்த தோலி எல்லாம் உரிச்சிட்டு கருக்கு கருக்குன்னு கடிச்சு சாப்பிடுவீங்க, அதான் ஆண்டி? அதான்டா அரக்கரண்டி, பரவாயில்லையே, கற்பூர மாதிரி கப்புன புச்சுக்கிறிய. திங்கிற எல்லாத்தையும் இவன் அப்படிதான் ஆண்டி கரெக்டா சொல்லிடுவான்.
பனங்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கு. அதோட சத்துக்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கூகுள் பண்ணி பாருங்க. நிறைய சத்துக்கள் இருக்கு. அதனால இந்த வருஷத்துல இருந்து பனங்கிழங்க மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவோ பெரிய சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறம் மாலுக்குலாம் போறோம், அப்புறம் ஜவுளி கடைக்கெல்லாம் போறோம். அங்கெல்லாம் நாம பேரம் பேசி எந்த பொருளையும் வாங்குறது இல்ல. ஆனா இந்த மாதிரி தைப்பொங்கலப்ப ரோட்ல போட்டு சின்ன சின்ன விவசாய நிலத்துல இருந்து வரக்கூடிய நல்ல பொருட்களை விற்பாங்க. இவங்க கிட்ட போய் காய்கறி வாங்குறவங்க, அப்புறம் பனங்கிழங்கு விற்கிறவங்க, கரும்பு விற்கிறவங்க, மஞ்சக்கிழங்கு விற்கிறவங்க கிட்ட போய் கசடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாம அவங்க கேட்கிற பணத்தை அப்படியே கொடுத்தீங்கன்னா இந்த தைப்பொங்கலை சிறப்பா கொண்டாடலாம். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உண்மையான உழைப்புக்கு ஊதியம் கிடைச்சிருச்சு நினைச்சு அந்த கடவுளும் சந்தோஷப்படுவாரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய்.